ஸ்ரீகுருபியோ நமஹ. என்னோட குருவான விஷாகமணிக்கும் சங்கீத குருவான விதுஷி ஸ்ரீமதி ராஜஸ்ரீ ஜோசியர் மேடம்க்கும் என்னோட அப்பா அம்மாவுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்களை சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். திருப்பதிக்கு போனால் பத்மாவதி சமேத வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிக்கலாம். திருவள்ளிக்கேணிக்கு போனால் ருக்மிணி சத்யபாமா சமேத பார்த்தசாரதி பெருமாளை சேவிக்கலாம். அதே மாதிரி சிதம்பரத்துக்கு போனால் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கோவிந்தராஜ பெருமாளை சேவிக்கலாம். ஆனால் இவ 3 பேரையும் ஒரே ஸ்தலத்தில் ஒரே விக்கிரகத்தில் சேவிக்க முடியுமோ அப்படின்னு கேட்டால் என்னோட குலதெய்வமான மகாலட்சுமி சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் தொழுவூர் அப்படிங்கிற கிராமத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திரிஸ்வரூபியா இவ 3 பேரோட ஸ்வரூபத்திலையும் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். அது மட்டும் இல்லாத இந்த பெருமாள் திருநின்றவூரில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற பக்தவத்சல பெருமாள் கோயிலுக்கும் திருவள்ளூரில் சயன கோலத்தில் இருக்கிற வீரராகவ பெருமாள் கோயிலுக்கும் நடுவில் மார்க்க மத்தியத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் தொழுவூர் அப்படிங்கிற கிராமத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். என்னை பெற்ற தாயுரை பத்தராவி ஒரு புறம் பொன்னையொற்ற மகளுரை வீரராம மறுபுறம் சென்னை என்ற மக்களுரை மிக பெருநகர்புறம் இந்த கோயிலோட ஸ்தல புராணம் தலைமுறையாக செவி வழி செய்தியாக வந்தது. இதில் எங்களுக்கு அபாரமான நம்பிக்கை உண்டு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாடபோஷி வரதாச்சாரி அவர் தினமும் பக்கத்தில் இருந்த வீரராகவ பெருமாள் கோயிலில் தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் திருப்பதியிலேருந்து ஸ்ரீனிவாச பெருமாளே நடந்து வரார். அப்போது அவருக்கு இந்த திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற வனம் ரொம்ப பிடிச்சி போய் அங்கே ஸ்ரம பரிகாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறார். அதனால்தான் இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் இன்னிக்கும் நம்மளுக்கு அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார். இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் மாடபோஷி வரதாச்சாரியோட கனவுல வந்து, நான் இங்கே தான்ப்பா தங்கியிருக்கேன், நீ என்னை வந்து பார்க்கவும் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாளே மாடபூஷி வரதாச்சாரி ஸ்ரீனிவாச பெருமாளை போய் தரிசனம் பண்ணி அவர் கனிலேருந்து நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். ஒரு சமயம் மாடபூஷி வரதாச்சாரி திருமஞ்சனத்துக்காக மூட்டை நிறைய இளநீர் எடுத்துகிட்டு போகிறார். அப்போது அவருக்கு எய்த்தாப்பில் ஒரு மாட்டு வண்டி ஓட்டுறவர், ரொம்ப தாகமாக இருக்குப்பா, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி தாய அப்படின்னு கெஞ்சி கேட்குறார். இவருக்கோ தர்ம சங்கடமாக போயிடுத்துது, நம்ம பெருமாளுக்கு திருமஞ்சனத்துக்காக எடுத்துன்னு போகிறோமே அப்படின்னு யோசித்து, நீயும் என்னோட வாப்பா, உனக்கு திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே தீர்த்தம் பிரசாதமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த வண்டி ஓட்டுறவரோ கெஞ்சி கேட்குறார், இப்போவே தீர்த்தம் தாங்கோன்னு சொல்லிட்டு. அதனால மாடபூஷி வரதாச்சாரி ஒரு பிராணனை காப்பாற்றுறது தான் மனுஷனோட முக்கியமான தர்மம் அப்படின்னு சொல்லி அந்த இளநீரை அந்த க்ஷணமே உடச்சி அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறார். பின்னாடியிலேருந்து அந்த மாட்டு வண்டி ஓட்டுறவரோ, வரதாச்சாரி தோழ்ப்பா வரதாச்சாரி அப்படின்னு கூப்பிட்டுட்டே ஓடி வரார். இவருக்கு எப்படி நம்ம பேரெல்லாம் தெரிஞ்சிருக்கு, பேங்க் ஆஃபீஸரோ நம்ம கிரெடிட் கார்டு பே பண்ணலையோ நம்மளோட ஆதார் கார்டு நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாரோ அப்படின்ட்டு நம்மெல்லாம் பயந்து போயிடுவோம். ஆனால் மாடபூஷி வரதாச்சாரி ஆச்சரியத்தோட பின்னாடி திரும்பி பார்த்தா, சத்யோதர்ஷ கோவிந்தம் ஸ்ரீனிவாசம் சுரோத்தமம் शङ्खचक्रधरं विष्णु प्रसन्नवदनाम्बुजं दिव्यपीताम्बरधरं दीप्तनाना विभूषण
कृपानुग्रहकातरं मेघश्यामं कृपासिन्धुं मन्दहासरसाधरं சத்யோதர்ஷ கோவிந்தம். ஒரு க்ஷணம் பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த மாட்டு வண்டி ஓட்டுறவர் இல்லையாம், சாக்ஷாத் ஸ்ரீனிவாச பெருமாளே தன்னோட திவ்யமங்கள ஸ்வரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். பாரைய வெங்கடரமணா, பாரைய வெங்கடரமணா, பாரைய வெங்கடரமணா, பக்தர நிதியே, பாரைய வெங்கடரமணா, பக்தர நிதியே, பாரைய வெங்கடரமணா, பக்தர நிதியே, பாரைய வெங்கடரமணா, பக்தர நிதியே, பாரைய வெங்கடரமணா. தோர நின்னதயா தோய ஜாம்பகளே, தோர நின்னதயா தோய ஜாம்பகளே, தோர நின்னதயா தோய ஜாம்பகளே, பாரைய வெங்கடரமணா, பக்தர நிதியே, பாரைய வெங்கடரமணா. வேத கோச்சர பாரோ அதிகச்சவ பாரோ, மோத சுகர பாரோ, சதயன ரசிம்ஹாரோ, பாரைய வெங்கடரமணா. வாமன பார்கவ பாரோ, ராமகிருஷ்ணனே பாரோ, ಪ್ರೇಮದ ಬುದ್ಧನೇ ಬಾರೋ, ಸ್ವಾಮಿ ಕಲ್ಕಿನಿ ಬಾರೋ, ಅರವಿಂದ ನಾಭನೇ ಬಾರೋ, ಅರವಿಂದ ನಾಭನೇ ಬಾರೋ, ಪುರೋಗಮನ ಬಾರೋ, ಸುರರ ಪ್ರಭುವೆ ಬಾರೋ, ಪುರಂದರ ವಿಠಲ ಬಾರೋ, ಬಾರಯ್ಯ ವೆಂಕಟರಮಣ, ಭಕ್ತರ ನಿಧಿಯೇ, ಬಾರಯ್ಯ ವೆಂಕಟರಮಣ. சாக்ஷாத் ஸ்ரீனிவாச பெருமாளே மாடபூஷி வரதாச்சாரிய தோழப்பான்னு கூப்பிட்டதுனால மாடபூஷி வரதாச்சாரிக்கு தோழப்பன் அப்படின்ற பேர் வந்துடுது. அந்த கிராமத்துக்கும் தோழப்பனூர் அப்படின்ற பேர் வந்துடுது. இந்த தோழப்பனூர் தான் காலப்போக்கில் மருவி தொழுவூர்னு மாதிரி இப்போ தொடூர்னு கூப்பிட்றா. இந்த மாடபூஷி வரதாச்சாரியோட வம்சத்தில் வந்தவா தான் தன்னோட பேரில் தொடூர் மாடபூஷி அப்படின்னு பேர் வச்சுக்கிறா. அவள் நைத்திரவ காஷ்யப்ப கோத்திரத்தை சேர்ந்தவா. இந்த கோயிலில் 100 ஆண்டுகளாக கைங்கரியம் பண்ணிட்டு வரா. அது மட்டும் இல்லாத சுவாமி ராமானுஜரே ஆராதனை பண்ண சாலக்கிராம பெருமாள் இந்த கோயிலில் எழுதியிருக்கிறதா ஒரு செவி வழி செய்தி உண்டு. எந்திராசன் வந்து துதித்த எம்பெருமான், பின்னை தேசிகன் வந்து புகழ்ந்த எம்பெருமான், தந்தை காஷ்யபர் சந்தி பூசித்த எம்பெருமான், மந்த மாருதம் வந்து தாலாட்டும் எம்பெருமான்,
இந்த கோயிலை பற்றி பார்த்தோன்னா, திருமலையில் எப்படி அஞ்சனாத்ரியும் கருடாத்ரியும் இருக்காளோ அதே மாதிரி இந்த கோயிலில் ஆஞ்சநேயரும் கருடனும் அஞ்சலி ஹஸ்தத்தோட நின்ற திருக்கோலத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்குறார். இந்த கோயிலில் தாயாருக்கு தனி சன்னதி உண்டு. அது மட்டும் இல்லாத ஆஞ்சநேயரோட முகமண்டலம் தாயாரோட திருப்பாதங்களை சேவிக்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் புலம்புறா, உத்தியோகமே கிடைக்க மாட்டேங்கிறது, உத்தியோகம் கிடைச்சா கூட ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு புலம்புறா. இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் லைவ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கூட சில டைம்ஸ் வேலை கிடைக்காம போகலாம். ஆனால் இந்த ஆஞ்சநேயரை பக்தியோட ஸ்ரத்தையோட வேண்டிண்டா எல்லா பக்தர்களுக்கும் நிறைய உத்தியோக வாய்ப்புகளும் உயர்வையும் கொடுக்கறதுனால இவருக்கு உத்தியோக ஆஞ்சநேயர் அப்படின்ற பேருண்டு. பெருமாள் சன்னதி பக்கத்தில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மேலியிருக்கா. இந்த கோயிலில் நிறைய உற்சவங்கள் நடந்துட்டு வருது. பிரம்மோற்சவம், வார்ஷிகோத்சவம், மார்கழி உற்சவம், நவராத்திரி உற்சவம், தேசிகர் உற்சவம் அப்படின்ட்டு நிறைய உற்சவங்கள் நடந்துன்னு வருது. கருடனுடன் தொடங்கும் சின்ன திருக்கோயில், கருடனுடன் தொடங்கும் சின்ன திருக்கோயில், திருட கண்ணன் நேரமரும் திருக்கோயில், திருத்த சன்னதி வலப்புறம் உள்ள திருக்கோயில், அனுமதியாய் தொழில் வழங்கு திருக்கோயில், இதுவரைக்கும் அடியன் பாடின எல்லா தமிழ் பாடல்களும் அடியனோட தகப்பனார் இயற்றியது. கடைசியாக தொடூர் கண்ணன் சுவாமி பாடின 2 பாசுரங்களோட முடிச்சுக்கிறேன். தொழுவூர் வாழும் தூயவன் வாழியே, வீற்றிருந்த பெருமானே, வீற்றிருந்த பெருமானே, வினை தீர்ப்போம் வாழியே, வெற்றி திருமகளை நெஞ்சிற்கொண்டோம் வாழியே, யோக வரமளிக்கும் என் நிறை வாழியே, உவமையில்லா பேரழகு புகழ் வாழியே, தொழுவோர் வாழும் தூயவன் வாழியே, பேசும் தெய்வம் பெருந்தகை வாழியே, வீற்றிருந்த பெருமான் வினை தீர்ப்போம் வாழியே, திருவோண திருமால் நின் கீர்த்தி வாழியே, பொற்பாதம் புகழ் வாழியே, தொழுவோர் வாழும் தூயவன் வாழியே. எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து சேவிச்சு பெருமாளோட அருளாசியை பெறணும்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by சைக்கிள் பியோர் அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்.